குழந்தைங்களை வந்து ஜட்டி அவுத்து விட்டு நீங்க இந்த மாதிரி பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஆடுங்க, இப்படி ஆடுங்க, இப்படி இப்படி ஆடுங்கன்னு சொல்றாங்களா அவங்க. நீங்க தயவு செய்து முறைக்காதீங்க. நீங்க என்ன அடிச்சிருவீங்களா இங்கிருந்து வந்துட்டு? ஏய்யா என்ன ஏங்க சார், நீங்க வாங்க சார், ஒரு நிமிஷம் ஆஃபீஸ் போங்க. 3 பேர் அரெஸ்ட் பண்ணுவீங்க. ஆபீஸ் அப்படியே பேச நீ என்ன ஒரு அளவு தான் சொல்லிட்டேன். யார் யார் அதை சொல்ல ஏன் கத்துறீங்க நீங்க? ஓவரா பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஒரு அளவு தான் இருக்கு. மரியாதை நீங்க இனிமே என்ன ஷூட்டிங் பண்றா பாத்துக்கிறேன். எங்க வச்சிருக்கா சொல்லிட்டேன். ஆர்டிசி ஆஃபீஸ் கேட்டேன் சொல்லுங்க. ஆமா ஆமா வர சொல்லுங்க உள்ள வர சொல்லுங்க. கூட்டு வந்தது யாரு? வர சொல்லுங்க, அவரை வர சொல்லுங்க. யார் பர்மிஷன் கொடுத்தது கேட்டிங்களா? சார் ஏதோ அவங்க மெயிலில் போட்டு வாங்கியிருக்காங்களா பர்மிஷன்? என்ன மெயில் தெரியல, டீட்டெயில் உங்களை போட்டு சொல்லுங்க சார். என்ன சார் பிரச்சனை? ஏதோ இப்போ ஷூட் போயிட்டு இருக்கீங்கிறாங்க. என்ன ரொம்ப பப்ளிக் நியூசன்ஸ் பண்றீங்கன்னு சொல்றாங்க. என்ன நியூசன்ஸ்லாம் இல்லைங்க, நாங்கள் மலேசியாலேருந்து வந்திருக்கோம். பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்களா? ஏதாவது பாஸ்போர்ட் கொடுங்க, பாஸ்போர்ட் கொடுங்க. பாஸ்போர்ட் ஆ செக் பண்ணக்கூடாதுங்களா? ஏங்க யாரு எங்கிருந்து வந்துட்டீங்க இப்போ? பெர்மிஷன்லாம் வாங்கி இல்லைங்க, பர்மிஷன் நீங்க வாங்கிட்டீங்க. நீங்க ஏன் பேசுறீங்க? நீங்க யார்? நீங்க இது உங்க டீம்ல மேனேஜர்னா நீங்க வாய் முட்டுறணும். இவங்க தானே பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களாம்ல? இல்ல சார், என்ன பேசிக்கிறீங்க? புரியல. இல்ல பெர்மிஷன் லெட்டர்லாம் இருக்கு, இமெயில்ல தான் இருக்கு. இமெயில் இருக்கு, இமெயில் கொடுங்க. ஒரு நிமிஷம். ஃபைல் யாருக்கு பர்மிஷன் கொடுத்தா? யாரா பர்மிஷன் கொடுத்தது உங்களுக்கு? கிருஷ்ணகுமார். யார் அவன்? கிருஷ்ணகுமார் யார் அவன்? எந்த டிபார்ட்மெண்ட்? அந்த ஆர்யூ டிபார்ட்மெண்ட் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. இந்த மாதிரி யார் கேட்டு பர்மிஷன் கொடுக்குறாங்க? அந்த கொரோனா வைரஸ் வேற ஏதோ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நிறைய பேர் கிளம்பி வந்திருக்காங்க. சரிங்க சார், நான் பேசுறேன். இந்த வைஃபை யார் வைஃபை? வைஃபை எதுக்கு? கவர்மெண்ட்ல எப்படிங்க உங்களுக்கு என்ன இந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு? ஷாப்பிங் மாலா இது? வைஃபை ஃப்ரீயா கொடுக்குறது உங்களுக்கு? அதெல்லாம் வச்சுக்கணும் சார். நீங்க முன்னாடி வச்சுக்கணும். நீங்க வந்து உங்க பாஸ்போர்ட் கேட்டா கொடுக்க மாட்டேன்றீங்க. எங்கிருந்து வந்திருக்கீங்க? கொள்ளாடிக்க வந்திருக்கீங்க? யாருக்கு தெரியும்? இவர் யாரு? லோக்கலா பண்ணியா இல்ல இங்க இவங்களோட லோக்கல்? என்ன கைடு இவர்? எந்த லோக்கல்? எந்த ஏரியா? நீ என்ன எங்க தான் என்ன அவசரவாங்க? எந்த இடத்துல? கூட்டு வரும்போது இப்படி தான் பப்ளிக் நியூஸ் பண்றீங்களா? நேற்று வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீங்க ஏதோ ஒரு பேசாதீங்க. நீங்க ஏன் பேசுறீங்க? ஏன் எது பேசுறீங்க? யாரா நீ? எந்த ஏரியா வந்து? எந்த ஏரியா வந்து கேட்கறேன். என்ன எந்த ஏரியா வந்து? பிடிங்க கேளுங்க. வேணா உங்க அட்ரஸ், உங்க அப்பா அட்ரஸ், ஆதார் கார்டு கூட அவனுக்கு கேளு. என்ன எதுக்கு பேசுற அரஸ்கல்? நீங்க வந்து இல்ல சார், விஜய் எங்களை இடத்த கூட்டு போய் காமிச்சு. இல்ல சார், நான் இப்ப என்ன கேட்கறேன்னா, நீங்க பேசுங்க. நீங்க அங்கிருந்து வந்திருக்கீங்க, எல்லாம் பண்றீங்க, கரெக்ட் தான். உங்களுக்கு யாரோ பர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த பையன் வந்து தமிழ்நாடுக்காரன் தானே? அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எவ்வளவு கொடுத்தீங்க அந்த கிருஷ்ணகுமாருக்கு? இல்ல அவங்க ஷூட் முடிச்சிட்ட பிறகு இத பத்தி வாங்கிக்கிறேன், லஞ்சம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரா? லஞ்சம் ஒன்னு சொல்லுது. அவர் பெர்மிஷன் இந்த இடத்துல ஷூட் பண்ணலாம், அங்க ஒரு பப்ளிக் இடம் தான். அப்படிதான் எல்லாரும் அப்படி அது வந்து எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. எவ்வளவு வாங்கினாங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எவ்வளவு வாங்கினாங்க உங்க கையில இருந்து? அதை கேட்டேன். காசு கொடுக்குறாங்க. அவங்க சொல்ல ஷூட் பண்ணலாம் முடிச்சிட்டு அப்புறம் நம்ம இது என்ன முறைக்கிறப்ப? என்னப்பா நான் அடிச்சிருவேன். பல்லு கடிச்சிட்டு இருக்கான். இல்ல ப்ரோ, முறைக்கிறீங்க. அதை முறைக்கிறாரு. திடீர்னு தான் கூட்டு வருவானுங்க. சும்மா கூட்டு பப்ளிக் நியூஸ் பண்றீங்க. இங்க பாருங்க, குளிச்சிட்டு இருக்கிற தாத்தா வந்து இறந்து போயிட்டாரு. நேத்து சார் நாங்க பாருங்க கம்ப்ளைண்ட். நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? என்ன பாட்டு எழுதுவீங்க? ஷூட் பண்ண இடத்துல யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இல்லையா, குழந்தைங்களை வந்து ஜட்டி அவுத்து விட்டு நீங்க இந்த மாதிரி பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஆடுங்க, இப்படி ஆடுங்க, இப்படி இப்படி ஆடுங்கன்னு சொல்றாங்களா அவங்க? சின்னதான் தெரியும். ஆனா பெருசா சம்பாதிக்கிறீங்க. சின்ன வீடியோ பண்றீங்க, பெருசா சம்பாதிக்கிறீங்களாம்ல எல்லாரும். ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க தமிழ்நாடுல. அதுக்கு பாருங்க ஒரு நல்ல விஷயம். அப்ப நீங்க தமிழர் கிடையாது. அப்ப நீங்க உங்க தமிழ்நாடு உங்களுக்கு பிரிச்சு பேசுறீங்க. இல்ல நான் பிரிச்சு பேசுறேன். அதாவது நான் பாருங்க வேற ஒரு ஊர்ல இருந்து வந்து இங்க வந்து முதல் தடவையா வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ண போறோம். நல்ல விஷயத்துக்காக. என்ன விஷயம் சொல்லுங்க? அந்த நல்ல விஷயம் என்ன கேட்கலாம் ஒரு நிமிஷம். என்ன அது? என்ன பண்ணி பாட்டுல என்ன பாட்டு? யார் லிரிக்? சாங் வந்து நான் லிரிக்ஸ் கம்போஸ்லாம் பண்ணி ஒரு சாங் வந்து, அதாவது இங்க இருக்கிற சென்னை, நான் இங்க சென்னையில பிறந்திருந்தேன்னா எப்படி என்னோட சிச்சுவேஷன் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த
சார் நான் சொல்லிக்கிறேன். பேசுங்கப்பா, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். இங்க இருக்கிற சிச்சுவேஷன் பத்தி ஒரு மோட்டிவேஷன் சாங்கா நாங்க பண்ணி அதுதான் வந்து நாங்க இந்த குப்பத்துல வந்து ஷூட் பண்ணுவோம் சொல்லிதான் அவ்வளவு ஆர்வமா வந்திருக்கோம். பட் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து இந்த மாதிரி ஒன்னே எங்களுக்கு சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி முடியாது அப்படி சொன்னா நாங்க அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க இஷ்டப்படி பண்ணக்கூடாது சார். இதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு சார். ஆக்சுவலி சென்னையில வந்து எப்படின்னா நீங்க அவங்ககிட்ட கேளுங்க. ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவு பேர். யார் ஷூட் பண்ணிட்டு இருந்தீங்க? மூவி கேமரா ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எந்த இடத்துல? ஏரியிலயா? ஏரிக்குள்ள எப்படி ரெண்டு கொலை நடந்திருக்கு ஏரியில, தெரியுமா உங்களுக்கு? 2 கொலை. நீங்க பேசாதீங்க சார். நீங்க ஏன் சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை கேட்டா நீங்க பேசுங்க. இல்ல இவர் பேசினாலே எனக்கு காண்டா இருக்கு சத்தியமா. நீங்க பேசினா காண்டா. வாட் எக்ஸ்பிளைன்? நீங்க இதெல்லாம் எக்ஸ்பிளைன் எல்லாம் கொடுக்காதீங்க. நீங்க ஒரு ஃபைன் கட்டுங்க. ஒரு அந்த ஏரியில எவ்வளவு நேரம் பண்ணிருந்தாங்க? நேத்து நைட் 2 நேரம் பண்ணிருக்காங்க சார். பக்கத்துல உள்ள குப்பத்தெல்லாம் அப்படியே கவர் பண்ணிருக்காங்க. குப்பத்தெல்லாம் எல்லாத்தையும் கவர் பண்ணி அப்படியே ஒரு 10,000 கொடுத்துட்டு போங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கிடையாது. இல்ல எனக்கு டிஸ்டர்ப் ஆச்சு இல்லைங்களா? இப்போ எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். புரியுதுங்களா? எவ்வளவு பேசாதீங்க. நீ முறைக்காத ஃபர்ஸ்ட். அந்த முறைக்கிறது பிடிக்கல எனக்கு. புரியுதா? எனக்கு பிபி. நீங்க தயவு செய்து முறைக்காதீங்க. நீங்க என்ன அடிச்சிருவீங்களா இங்கிருந்து வந்துட்டு? சார் நாங்க அந்த மாதிரி இங்க பாருங்க சார், நல்ல ஒரு விஷயம் புரியுதுங்க. நாங்க இந்த மாதிரி தப்பான எண்ணத்துல வரல. சரி, நீங்க என்ன பாட்டு நல்லா எழுதுவீங்க? என்ன பாட்டு? யார் பாட்டு எழுதுறது? இல்ல லிரிக் என்ன எழுதிருக்கீங்க? இது வந்து ஒரு இங்க சென்னையில வந்து குப்பத்துல எப்படி சர்வைவ் பண்றாங்க அதை பத்தி தான் அந்த பாட்டு. நல்ல விஷயம் பத்தி பாத்தீங்க. நல்ல விஷயத்தை பத்தி தான் பாடிருக்கேன். நான் ஏற்கனவே ஆக்சுவலி சாங்கா பண்ணிருக்கோம். ஏற்கனவே வந்து சென்னையில ஃபீனிக்ஸ் மால்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். என்ன பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க? ஹெவோ பிரதர்ஸ் லைஃப் இன் அது அடி அது இருக்கா பாரு. அது ஹவா ஹவா பிரதர்ஸ் இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. பாரு அந்த ஹவா ஹவா பிரதர்ஸ் இருக்கா பாரு. ஹவா ஹவா இல்ல நீங்க பேச தம்பி. நீ லோக்கல் கைன்னு சொல்றதானே சும்மா இருக்க. இல்லன்னா உண்டி இல்லாம ஆக்கிடுவேன். நீங்க பேசாத. ஏய் யாரா நீ? எதுவுமே பேசாதீங்க சார். கோவமா சாரி சார். வீட்டுல சண்டை புருஷன் போட்டு சண்டை போடும்போது நீங்க வீடியோ எடுத்துட்டீங்களா? இல்ல சார். நாங்க வந்து வீடியோ வந்து இதுல எது நீங்க யார்? நீங்க இதுல காட்டுங்க. என்ன பண்றீங்க? மெடிசன் வீடியோ இருக்கு. அப்புறம் கீழே இது எல்லாமே எங்களோட வீடியோ தான். ஏற்கனவே சென்னையில வந்துச்சு. ஹெவோ பிரதர்ஸ் லைஃப் இன் சென்னைன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் கூட நாங்க பெர்மிஷன். நீ பேசாதீங்க சார். நீங்க பேசாதீங்க தயவு செய்து. சார் இதெல்லாம் ப்ராப்பரான இதே மாதிரி தான் சார். நாங்க ப்ராப்பரான கேட்க விடுறீங்களா? நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? டப்பிங்கா பண்றீங்க இதுக்கு சும்மா. நான் அக்கா பத்தி தீட்டிட்டு இருக்கீங்க இல்லையா? பின்ன ஏதோ அசலா போல பேசிட்டு இருக்கேன். கெட்டவார்த்தை பேசுறீங்களா? எதுக்கு மலையாளத்துல ஏன் பேசுறீங்க? இங்கிலீஷ்ல பேசுங்க. மல்லி அதான் இல்ல நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன், இதெல்லாம் எப்படி எவ்வளவு வாங்குறீங்க காசு? இது சும்மா இதுக்கு இந்த மாதிரி சார் நாங்க ஃப்ரீயா பண்ணோம் சார். இது காசே வாங்கல நாங்க. கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாம எப்படி சார் நீங்க வாங்குறீங்க? அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இருக்கு சார். உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஒரு பேர் எழுதிக்கப்ப வர பேர் எழுதிக்கிட்டு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் பேசாதீங்க சார் தயவு செய்து சொல்றேன். அதெல்லாம் பேசிட்டே இருக்கீங்க சார். லீகல் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு சார். சார் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமா தாடி போட்டிங்க வரவே கூடாது தெரியுமா ஆபீஸ்க்கு? நீங்க அவர் எவ்வளவு தாடி வச்சிருக்கா பாருங்க. 30 கிலோ இருக்கும். தொங்கிட்டு கிடக்குது பின்னாடி. சார் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். சீரியஸா கேள்வி சார். நீங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படிங்க. வாட் இஸ் த ரீசன் when shooting you should take with the permission of a police station and you should take with the municipal corporation and you should go there and which location the superintendent and you should ask the permission. Without permission how you can take a camera and shooting everything? சார் சொல்லுங்க. நீங்க கேட்டது எல்லாமே மெயில்ல இருக்கு. நான் பேசுறேன். நீ ஏன் நடுவுல பேசுறீங்க? இந்த பையனை கொஞ்சம் வெளிய அனுப்புங்களா? நல்லா இருக்காது இந்த மாதிரி பேசினானா. அமைதியா இருக்கணும். இல்ல வெளிய சார் அவங்களுக்கு ஜஸ்ட் இடத்த கூட்டு வந்தாங்க. இங்க பாருங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே ப்ரொசீஜர் இருக்கு சொல்லி தான் இந்த கிருஷ்ணன் மூர்த்தின்னு சொல்லி ஒருத்தவங்க ஹையர் பண்ணி அவங்க எல்லாமே ஓகே பண்ணி கொடுத்தாங்க. நடுவுல இந்த வந்து இந்த மாதிரி பண்றாங்க. சரி சார் நீங்க வந்து கிருஷ்ணமூர்த்திக்கே சார் தான் சார் போஸ்டிங் கொடுத்தாரு. நீங்க சாருக்கு தான் பர்மிஷன் ஃபர்ஸ்ட் வாங்கிருக்கணும். எனக்கு அவ்வளவு பேர் தெரியாது சார். தெரியலன்னா மூடிட்டு அங்க இருந்திருக்கணும். ஏன் வந்தீங்க சார்? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. என்ன ஓவரா இருக்கு? நீ பண்றது ஓவரா இருக்கு தம்பி. நான் மரியாதை இல்லாம உங்கள்ட்ட பேசவே கிடையாது. நீங்க வந்ததுல இந்த மரியாதை ஒண்ணு நீங்க என்ன செய்யணும், இப்ப அடுத்தது என்ன செய்ய போறோம்? என்ன செய்யணும்னா நீங்க ஏதாவது ஒரு பாருங்க கையில ஏதாவது பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். சார் இங்க பாருங்க நாங்க பட்ஜெட்டே இல்லாம எங்கள்கிட்ட இருக்கு. பட்ஜெட் இல்லாம ஃளைட் ஏரியா வந்தீங்க. லாஜிக்கலா பேசுறீங்க. நான் லாஜிக்கா கேட்கவா? சாப்பாடு யார் தரா உங்களுக்கு? தங்குறது யார் தரா? உங்க சொந்த காசா? கொடுங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டா. பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேளு. உங்க ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கவுண்ட் நம்பர், பாஸ்வேர்ட் கொடுங்க. இல்ல அப்போ யார் அப்போ? என்ன கேஸ ஃபைல் பண்ணிடுவாங்க. சார் அப்படிங்க பப்ளிக் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுங்க. அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. அதெல்லாம் நீங்க சொல்றது கரெக்ட் இல்ல. இந்த பண்ணு போடுங்க. அதெல்லாம் ஃபைன் போடுங்க.
சார் இருங்க நீங்க அந்த அடுத்த கேஸ்ல வந்து நெக்ஸ்ட் டைம் நாங்க போய் ஃபைன் கட்ட சொல்லுங்க, இல்ல போலீஸ் கூப்பிடுங்க. போலீஸ் கூப்பிட்டு செட்டில் பண்ண முடியாது. போலீஸ் கூப்பிட்டு சொல்லி இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்றாங்க. இருங்க சார், இங்க பாருங்க, ஒண்ணு நீங்க ஒரு வழி சொல்லுங்க என்ன பண்ணலாம்னு. அது விட்டு ஃபைன்ல அடுத்து நான் உள்ளுக்கு வரது ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு தொப்பி தலைவா நான் பச்சையா கேட்பேன். ஏய் நீ முறைக்காத, நீ ஏன் முறைக்கிற? பல்ல கடிச்சிட்டு இருக்க, நீ சும்மா பல்ல கடிச்சிட்டு இருக்க என்கிட்ட. என்ன கோப்பரா இருப்பாரு? என்ன சொல்லு, என்ன பாக்குறது? நீ பாக்குறது என்ன பெரிய இது மாதிரி பாக்குறேன்? ஒரு அளவு தான் ப்ரோ, சீரியஸா. யாருக்கு அளவு? ப்ரோங்கிறீங்க என்ன? நான் அவன் ப்ரோ, அவங்க சொந்தக்காரனா ப்ரோங்கிறீங்க? சார் ஒரு அளவு இருக்கு. நீங்க வந்து பேசுற ஸ்டைலே ப்ராப்பரா இல்ல. நீங்க பேசுற ஸ்டைல்ல நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க என்கிட்ட. அந்த மாதிரி பேசாதீங்க. ஒரு பப்ளிக் ஃபைன் போடுங்க. இவர் யாரா சாமி? சார் நீங்க மேனேஜர் தானே? எனக்கு அந்த எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? கீழே போய் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஜியோல வந்து 399 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு எனக்கு மெயில் ஓபன் பண்ணி அந்த மெயில காட்டுங்க. அந்த கிருஷ்ணகுமார் யாருன்னு காட்டுங்க எனக்கு. கிருஷ்ணகுமார் சார் போஸ்டிங் சார் இங்க பாருங்க. நாங்க முதல்ல இந்த மாதிரி பேசிட்டாங்க. நீங்க பேசுற ஸ்டைலே சரியில்லை. முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிருங்க. இல்லனா கேஸ் போடுற மாதிரி பண்ணாது. எங்களுக்கும் சில பேர்ல அங்க தெரியும். என்ன இங்கிலீஷ்? நாங்க வந்து ஒண்ணும் உதவி பண்ண முடியும்னா பண்ண முடியும்னு சொல்லுங்க, முடியாதுன்னா முடியாது சொல்லுங்க. அதை விட்டுட்டு இப்படி பண்ற இந்த மாதிரி திரும்பிக்கிட்டு அசிங்கமா இல்ல உங்களுக்கு? இல்ல சார் இங்க பாருங்க, நான் உங்கள்ட்ட ஒண்ணுமே கேட்கல. சார் அப்ப என்ன வச்சு பண்றீங்களா ஏதாவது? சார் என்னோட கேம் என்ன வச்சு பண்றீங்களா? என்ன இன்ஸ்பெக்டர் சார்? வணக்கம் சார். சார் இன்ஸ்பெக்டர் நீங்க சார் நான் தான் சார். சார் நான் பேசுறேன் சார். இதுக்கு கேம் நல்லா இருக்கேன் சார். கொஞ்சம் என்ன கத்திட்டு இருக்காங்க? கொஞ்சம் அப்படியே இருக்கு இல்ல ஒண்ணும் இல்ல சார். இவங்க யாரோ வந்து ஹவா ஏதோ பிரதர்ஸ்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க மலேசியால இருந்து. நம்ம அந்த குண்டத்தேரி ஏரியா பக்கம் தானே, செம்பர பக்கம் ஏரி கிட்ட ஷூட் பண்ணிருக்காங்க. அங்க வந்து ஆளுங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஷூட் பண்ணும்போது யாரோ தாத்தா வந்து குளிச்சிட்டு இருக்கும்போது வீடியோ வந்து அதுல ஆபாசமா வந்துருச்சான். அது வந்து வந்ததுக்கப்புறம் ஹலோ சைலன்ஸ் ப்ளீஸ், வாட் இஸ் திஸ் ஃபிஷ் மார்க்கெட் ஆர் வாட்? போன் சார் எங்க நீங்க போன் ஏய்யா என்ன ஏங்கற சார்? நீங்க வாங்க சார், ஒரு நிமிஷம் ஆபீஸ் வாங்க. 3 பேர் அரெஸ்ட் பண்ணுவீங்க. என்ன ப்ரோ ஒரு ஆபீஸ் அப்படியே பேசு நீ. ப்ரோ ஓவரா கத்தா, நீ ஓவரா கத்தா, ஓவரா பாக்குறான். பாரு பார்க்கவே மாட்டேன்றான், எதுவும் பேச மாட்டேன்றான். ப்ரோ நீ ஓவரா பண்றீங்க. நீங்க போய் முடியலனா முடியல சொல்ல வேண்டியது. ஏன் கத்தற பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் வேறால பாக்கலாம். ஓவரா பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டு ஒரு அளவு தான் இருக்கு. ஏய் ப்ரோ ஒரு மரியாதை நீ இனிமே என்ன ஷூட்டிங் பண்றான் பாத்துக்கறேன். நாங்க வேற பாத்துக்கறோம். கேமரா தானே எனக்கு தெரியும் எப்படி வாங்கணும். ஹலோ ஏய் என்ன பெரிய செலிபிரிட்டி நீ? ஒரு நிமிஷம் என்ன நடந்துட்டு இருக்கு? பிரதர் ஒண்ணுல பிரதர் காவல நீங்க அங்க பாருங்க பிரதர். நாங்க பிராங்க் பண்ணுவோம். என்னோட ஆபீசர் பிரதர் இல்ல ப்ரோ இந்த மாதிரி bro camera is running there bro. இல்ல அதான் ரொம்ப ஷூட் sorry bro actually camera hey over camera guys ரொம்ப கண்ட்ரோல் இல்ல இதுக்கெல்லாம் காரணம் இவர்தாங்க. இவர்தான் சொன்னாரு இந்த மாதிரி ஷூட் போகுது ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து கேமரா எடுத்து நீ ஆபீஸ் வா சொல்லி அவர் ஃபர்ஸ்டே பேசிட்டு இந்த மாதிரி சடனா வந்து கேமரா எடுத்து நான் எதுவும் சொல்லிக்கிறேன். இல்ல ப்ரோ அவங்க கேமராமேன் அவங்க எனக்கு பயங்கர வந்துருச்சு. கொஞ்சம் அடிச்சிருப்பான். பயந்துட்டேன் எனக்கு பயம் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து என்னன்னா அவங்க பாஸ்போர்ட் வச்சு ஈவினிங் அனுப்புறதா பிளான் பண்ணீங்க. இல்ல கோமை படல இவங்க திரும்பறாங்க சிலர் இப்படி பண்றாங்க பேசிக்கிட்டு தண்ணி குடிச்சிருக்கோம். வந்துட்டேங்க வாய் ஊத்துது. சாரி ப்ரோ. இல்ல ப்ரோ ஓகே गाइस எஸ் சக்சஸ்ஃபுல்லி இந்த மனுஷன் மூலியமா கொஞ்சம் தலை குனிஞ்சி ஹைட்டா இருக்கீங்க. வீட்டுக்கு வாங்க. சோ ஹவாக் பிரதர்ஸ் ப்ரோ நான் உண்மையா சொல்ல போனா உங்க பெரிய ஃபேன்ஸ் ப்ரோ. நாங்க ப்ரோ பேக் இங்க புடி வச்சிட்டாங்க. we are big fan of you.
உங்க சொல்லு தமிழ வீர தமிழ் அப்புறம் அது ஒரு புனர் லவ் சாங் அந்த காதலி சாங் போட்டாங்க. சத்தியமா நான் வந்து ஆக்சுவலி ராகுல் வந்துட்டு இந்தியால வந்து பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ நிறைய பெரிய லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Sorry bro, nice யூடியூப் video bro. நைஸ் இல்ல ஐ அம் ஃபேன் ஆஃப் யூ உங்க ஃபேன் ஆக்சுவலி. சரியான யூடியூப்ல வந்து நல்ல ஒரு வியூஸ். ஸோ அவர் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தார். ஆஃபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஹேவக் பிரதர்ஸ் வந்து நான் வந்து எனக்கு உங்களை எங்கேயோ பார்த்த போலயே ஒரு ஞாபகமான ஒரு ஃபீல் இருந்தாலும் நீங்க கத்துறத பார்த்து இவரை பேசவே விடல. ரேப் பண்ணிட்டு தான் பேசிட்டு இல்ல ஸோ ஐ தாட் இது எப்படியாச்சும் கொண்டு போகணும். இவர் சொன்னார் இந்த மாதிரி பிராங்க் பண்ணிடலாம் சார். நான் சொன்னேன் ஐயோ கொஞ்சம் எனக்கு அடிச்சிட்டாங்க. வேர்த்துருச்சுங்க பாருங்க. எங்களுக்கே உண்மையிலே வேர்த்துருச்சு எனக்கு. பரவாயில்ல, நடுவுல ஏதோ வந்து மலையாளத்துல ஆமா அது நான் என்ன சொன்னேன்னா நம்ம பேசுறதே அப்ப கிட்ட சக்கடியத்தா ஃபார்ம்ல வேன்னு சொன்னேன். அதுதான் அதாவது என்னன்னா நம்ம பேசுறதே உங்களுக்கு புரியல என்னென்னமோ நீங்க திரும்பி என்னைய வச்சு பண்றீங்க கேட்ட ப்ரோ நீ ஏன் சிச்சுவேஷன்ல உங்களை வச்சு பாருங்க I can understand but எங்க போனோம் சொல்லி பெர்மிஷன் கொடுத்துறாங்க. இப்போ இல்ல உங்க பாட்டுல எனக்கு ஏதாவது ஒரு பர்மிஷன் இருந்தா கொடுங்க நடிக்க. கண்டிப்பா இல்ல பிராங்க் ஸ்டார் ராகுல் இது பாருங்க. உங்க மலேசியால கூட சில பேர் இருக்காங்க. பட் தேங்க்யூ சோ மச் மை டியர் டார்லிங். இவனாலதான் எனக்கு இது பண்ண முடிஞ்சு. பட் ஐ அம் வெரி சாரி. தேங்க்யூ கைஸ். இப்போ ஹேவக் பிரதர்ஸோட இந்த பிராங்க் வந்து சக்சஸ்ஃபுல்லி பரவாயில்ல. சோ எனக்காக ஒரு ரேப் சாங் இப்போ பாடுறீங்களா இல்ல நம்ம ஒன்னு பண்ணலாம் தலைவரே? கை தெரியல ஆடிக்கிட்டு இருக்கு சீரியஸா அந்த நிலைமையிலேயே இல்ல. சாரி பிரதர். சோ கைஸ் மறக்காம சார் மறக்காம உங்க வாயால நீங்க எங்க சேனலை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்க சொல்லி லைக் பண்ணுங்க. பிராங்க் ஸ்டார் ராகுல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்க பார்த்து சொல்லுங்க. பிராங்க் ஸ்டார் ராகுல மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. எஸ் சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ. ஸோ இதுக்கப்புறம் இவங்களை வச்சு இன்னொரு சின்ன சின்ன ஒர்க்ஸ் நான் பண்ணி சார் உங்க வச்சு ஒரு இதை ஆக்சுவலி சொல்லு தமிழ வேறு தமிழ் நீங்க தான் பண்ணது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும். பட் இன்னும் தெரியுறதுக்காக எங்களுக்காக ஒரு ஷூட் பண்ணலான்னு இருக்கோம் உங்களை வச்சு கூட. ஸோ வித் யுவர் गाइस அப்படியே வந்து நம்மளோட சேனலை நீங்க ப்ரோமோட் பண்ணுங்க. ஆமாமா ஹேவக் போவியா ஸ்டேஷன் அதுதானே அது ஹேவக் பிரதர்ஸோட எங்களோட ஆபீஷியல் அப்படிங்களா சேனல் வச்சிருக்கோம். ஹேவக் போவியா ஸ்டேஷன் நம்மளோட லேபிளோட வந்து ஆபீஷியல் லேபிளோட யூடியூப் சேனல் வந்து எல்லாத்தையும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போறோம். எஸ் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். சாரி பிரதர் தேங்க்யூ. ஸோ இப்போ சாங் வந்து இவங்களை வச்சு பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வீடியோல பார்க்கலாம். until then bye from ராகுல் சின்ஹா. இங்க இருக்கிற பல கோடி மக்களுக்கு ஒரு 2 லைன் பாட்டா கண்டிப்பா ஐயோ ஓகே 1 2 3 என்னால மறக்க முடியவில்லை அவளுக்கு வழிகள் தெரியவில்லை என் மனது தாங்கவில்லை என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கண்கள் இமய மூடிக்கொண்டேன் கனவில் வந்து சென்றால் காதல் நம்பி சென்றேன் என்று காயம் கொண்டு வந்தேன். இது வந்து ஒரு லவ் சாங். இன்னொரு சாங் இருக்கு. இது ரொம்ப இங்கதான் இந்த பாட்டு வைரல் ஆச்சு. ஆஃப்டர் 5 years பாடு கண்டிப்பா ஐயோ நீங்க சொல்ல for all the Indians, Tamilians, everyone. ஒரு முறை சொல்லு தமிழ கேளு தமிழ ரேப் தமிழ கருப்பு தமிழ நெருப்பு தமிழ இரும்பு தமிழ உள்ள தமிழ வெளிக்கு தமிழ ரத்த தமிழ நான தமிழ படிச்சு தமிழ கிறுக்கு தமிழ நல்ல தமிழ கெட்ட தமிழ வசதம் பச்சை தமிழ வீர தமிழ திமிரு தமிழ உயிர் தமிழ ஆதி தமிழ கேப்பக் தமிழன் yo HB Ausmadan HB Ausmadan peace be you for life. Woo brothers baby. நல்லா காசு வாங்குறீங்க இல்லையா?